الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم صاد كتاب أنزل إليك فلا يكن في صدرك حرج منه لتنذر به وذكرى للمؤمنين. صدق الله العلي العظيم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விதமான அமல்களையும் தொழுகைகளையும் கபூல் செய்து மேலும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டு இந்த ரமதான் செல்ல இருக்கின்றது. இந்த ரமதானுடைய நாட்களில் நாம் செய்த அத்துணை அமல்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு இதற்கான கூலிகளை அல்லாஹ் முழுமையாக இந்த கூலிகளை முழுமை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய 7வது அத்தியாயமாக சூரத்துல் ஆராஃப் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆராஃப் அப்படின்னு சொன்னா தடுப்பு சுவர்கள் அப்படின்னு. எப்ப இறங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பதாகவே இந்த சூரா இறக்கப்பட்டுச்சு என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பத்தி சொல்லும்போது கிதாபுன் உன்ஸில இலைக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, இந்த குர்ஆன் உங்களின் பக்கம் ஒரு இறக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கு. கிதாபுன் உன்ஸில இலைக், எனவே நீங்க ஃபலா யகுன் ஃபீ ஸத்ரிக ஹரஜுன், உங்கள் உள்ளங்கள்ல உமது உள்ளத்துல எந்த ஒரு உறுத்தலும் ஏற்பட வேண்டாம், எந்த ஒரு கசப்பான விஷயமோ இவ்வாறாக இறங்குச்சு சந்தேகமா என்பதாக எந்த ஒரு ஹரஜ் எந்த ஒரு சிரமமும் உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்பதாக ஃபலா யகுன் ஹரஜ் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஃபலா யகுன் ஃபீ ஸத்ரிக ஹரஜுன் மின்ஹு லிதுன்ஸிர பிஹி வ ذிக்ரா லில் முஃமினீன், நீங்க இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன ஏவல்களை ஏவிருக்கின்றானோ, என்னவெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அவையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே, உங்களுடைய உம்மத்தினிடத்திலே நீங்க போய் எத்தி வைக்கணும். லிதுன்ஸிர பிஹி வ ذிக்ரா லில் முஃமினீன், இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு இது அறிவுரையாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம். எனவே இதுல நீங்க அச்சம் கொள்ளாதீங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க சந்தேகமாக நீங்க சொல்லாதீங்க. இது உண்மையான முழுக்க முழுக்க ஹக்கான விஷயம். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்ட கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இது நீங்க மக்களிடத்துல போய் சேர்க்கும் போது எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு பயமும் தேவையில்லை என்பதாக மேலான பிறர்களே, சகோதரர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தொடர்படியாக சொல்றான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து எது இறக்கப்பட்டுச்சோ, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எது இறக்கப்பட்டுச்சோ அப்படிப்பட்ட குர்ஆனை நீங்க பின்பற்றுங்க. இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், ஆனா நீங்க இவ்வாறாக செய்யாதீங்க. வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, நீங்க அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்க பின்பற்றாதீங்க, வேற யாருடைய கடவுள்களையும் நீங்க பின்பற்றாதீங்க. அல்லாஹ் எதை ஏவினானோ, எதை உங்களுக்கு உத்தரவிட்டானோ அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க செய்யுங்க. அதுலதான் உங்களுக்கு நலவு இருக்கின்றது, அதிலேதான் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி இருக்கின்றது. அதை தவிர நீங்க வேற ஏதாச்சும் சென்று விட்டீர்களே ஆனால், வேற ஏதாவது மார்க்கத்தில் நீங்கள் ஊடுருவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல எந்த ஒரு கைரும் இல்லை. நீங்க இந்த உலகத்திலும் நஷ்டவாளிகள், அதை மறுமையிலும் நஷ்டவாளியாக ஆக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனா இதை விளங்கக்கூடிய எத்தனை பேர்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், கலீலம் மா ததக்கரூன், ஆனா இதை குறைவான மக்களே, மிகவும் குறைவானவர்கள் தான் இதை பின்பற்றுகிறார்கள் என்பதாக, இதற்கான படிப்பினை பெறக்கூடியவங்க ரொம்ப அற்ப சொற்பமான நபர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கிய நோக்கம் தான் என்ன?
ஒரு மனிதர் சீராக நலமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சீரான முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒழுங்கான முறையில் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்காக அமைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழட்டும். குர்ஆன் அல்லாஹ் எவ்வாறு சொல்லியிருக்கின்றான், எதை தவிர்த்திருக்கும்படி சொல்லியிருக்கின்றான், எதை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கின்றான், அப்படிப்பட்ட விஷயங்களை அவர் செய்தார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை பார்ப்பார். இல்லை என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில குர்ஆனுடைய ஹதீஸுடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நஷ்டத்துக்குரியதாகும், கேள்விக்குரியதாகவும் தான் இருக்கும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க இவ்வாறெல்லாம் பின்பற்றல அப்படின்னு சொன்னா, என்னுடைய குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால், என்னுடைய ஏவல்களை நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் பயந்துக்கோங்க. وكم أهلكنا وكم من قرية أهلكناها فجاءها بأسنا بياتا أو هم قائلون. இதுக்கு முன்னர் நாங்க எத்தனையோ ஊர்கள் அழிச்சிருக்கிறோம். நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பனு இஸ்ரவேலர்களே சரி, ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர், ஆது சமுதாயத்தினர், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர், எல்லா சமுதாயத்தையும் நாங்கள் அழித்தோம். யாரெல்லாம் மாறு செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சுக்குநூறாக ஆக்கினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, அசிங்கப்படுத்தினார்களோ, அப்படிப்பட்டவருடைய நிலைமைகள் எவ்வாறு என்பதாக நீங்க சொல்லுங்க. வகம் மின் கரியத்தின், எத்தனையோ ஊர்களை நாங்க அழிச்சோம். வகம் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா ஃபஜாஅஹா, அவங்களுக்கு திடீர்னு வந்துச்சு, அது எப்போ வரும் தெரியாது. அல்லாஹ் அதே சொல்றான், பஸ்ஸுனா பயாத்தன் அவ் ஹும் காயிலூன், ஒன்னு இரவிலே நாங்க தண்டனை இறக்குவோம், இல்லைன்னா பகல் நேரத்துல அவங்க வேலைகளை ஈடுபடும் போது நாங்க திடீரென்று அவங்களுக்கு நாங்க தண்டனை இறக்குவோம் என்பதா. அல்லாஹ்வுடைய தண்டனை சொல்லிட்டு வராது. அல்லாஹ் நான் தண்டனை இறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இறக்க மாட்டான், திடீர்னு இறக்குவான். அப்ப நீங்க பயந்துக்கோங்க. இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும், உங்கள் மீது எதை இறக்கப்பட்டுச்சோ அதை நீங்க பின்பற்றுங்க. அதுலதான் உங்களுக்கு நலவு இருக்குது, அதுலதான் வெற்றி இருக்குது, அதுலதான் 100க்கு 100 உங்களுக்கு முழுமையான வெற்றி இருக்குது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை எவ்வாறு அழிச்சோம் என்பதாகவும் சொல்லிட்டு, ஃபமா கான தஅவாஹும் இத் ஜாஅஹும் பஅஸுனா இல்லா அன் காலு இன்னா குன்னா ஸாலிமீன். எப்போ அவங்களுக்கு இவ்வாறு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தண்டனைகள் வந்துச்சோ, அவங்க இவ்வாறாக புலம்புறதை மட்டும்தான், வேற எதுவும் செய்ய முடியல. இவ்வாறு நடந்துருச்சு, நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டோமே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டோமே என்று கூறுவதை தவிர வேற எதுவும் அவங்களால செய்ய முடியல. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் தன்னுடைய அத்தாட்சிகளை, ஆயாத்துகளை நினைவு கொண்டே இருக்கின்றான். மக்களுக்கு படிப்பினை பெறுவதற்காக, மக்கள் இதை கொண்டு படிப்பினை பெற்று தன்னின் பக்கம் மீள்வதற்காக அல்லாஹ் அங்காங்கே தண்டனைகளையும் எச்சரிக்கைகளையும் சொல்லிக் கொண்டே வருகின்றான். நாம் உலகத்திலே பார்க்கின்றோம், எத்தனை இடங்களிலே அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அனைத்து வேதனைகளை விட்டும் அதாபை விட்டும் பாதுகாப்பானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அதாபை நீங்க பயந்துக்கோங்க என்பதா. அவனுடைய பிடி இருக்கிற மிக கடுமையான பிடி. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ் எப்படி அழித்தான் அவர்களுக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மாறு புரிந்த அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளுடைய இழிவை விட அதற்கு முன்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பலவிதமான கேவலமாக அழிவுடைய ஒரு நேரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு காட்டிவிட்டான், தண்டனையை இறக்கிவிட்டான். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்கிருந்தாலும் அங்கு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அது ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்கிருந்தாலும் சரி உங்களுக்கு மௌத் வரும், அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால இப்ப நீங்க தயாரிப்புகளை செஞ்சு கொள்ளுங்க. இது தயாரிப்பு செய்யக்கூடிய இடமே தவிர நீங்கள் வந்து செல்லும் இடம் இல்லை. நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு தேர்வுக்கு மாணவர்கள் போறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அவங்க தயாரிப்பு செய்வாங்க, அதற்கு பிறகுதான் அவங்க போய் எழுதுவாங்க. அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு சோதனை கூடம், இது தயாரிப்பு செய்யக்கூடிய இடம், இது நீங்க தங்கிட்டு வாழ்ந்துட்டு போறக்கூடிய இடம் அல்ல, இது அல்லாஹ் ரசூலுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடம். இதற்கு பிரதிபலிப்பு நீங்க நாளைக்கு ஆখিরাவுல பார்ப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அடுத்தபடியாக யார் அந்த நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடை போடக்கூடிய நாள்ல அது நியாயமான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடை போடக்கூடியவனாக இருப்பான்.
யாருக்கும் அல்லாஹ் சொல்ல அநீதம் இழைக்க மாட்டான். அல்லாஹ் யாருக்கும் அநீதம் இழைக்கக்கூடியவனாகவும் இல்லை. அல்லாஹ் அதை சொல்றான், வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக். அந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் எடை போடும் தராசு இருக்குது, அது நியாயமாக இருக்கும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய தராசு நன்மையால் கூடி இருக்குமோ, நன்மையால் அந்தஸ்தால் உயர்ந்திருக்குமோ, அவருடைய பதவிகள் உயர்ந்திருக்குமோ, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்தான் வெற்றியாளர்கள். அவர்களுடைய தராசு இருக்கிறது நன்மையின் காரணமாக எடை கனமானதாக இருக்கும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அதே போல யாருடைய அமல்கள் வமன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய எடை தராசுகள் மிகவும் குறைவானதாக ரொம்ப லேசானதாக இருக்குமோ, ஃபஉலாயிக அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானூ பிஆயாத்தினா யظلمون, அவங்க தமக்கு தாமே இழப்பை ஏற்படுத்தி கொண்டாங்க, தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இவங்க நம்முடைய வசனங்கள்ல பிமா கானூ பிஆயாத்தினா யظلمون, அவங்க நாங்க சொன்னக்கூடிய வசனங்களை, அத்தாட்சிகளை, ஆயாத்துகளை அவங்க அநீதம் இழைக்கக்கூடியவர்களாக, அதை புறக்கணித்து வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு சாரார்களையும் சொல்றான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு கியாமத்துடைய நாளிலே மனிதர்கள் செய்த எல்லா செயல்களுக்கும் நியாயமான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதிப்பீட்டு வழங்குவான். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். இதுல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அந்த நிறுக்கப்படுவது இருக்குது, அது என்னது, அமலா அல்லது மனிதரா என்பதாக மூணு விஷயங்கள் சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள். ஒன்னு, அவருடைய என்ன அமல் செஞ்சாரோ, அவர் உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல என்னென்ன நற்காரியங்கள் செஞ்சாரோ, என்னென்ன தீய காரியங்கள் செய்தாரோ, அப்படிப்பட்ட செயல்களே தராசுல நிறுத்தப்படும். ஒன்னு, அவருடைய செயல்களே தராசுல நிறுத்தப்படும் என்பதாக சொல்றாங்க. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது மறுமை நாள்ல அவற்றுக்கு பதிலாக எந்த ஒரு பொருட்களும் அதை நிறுத்தி வைக்கப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு ஒரு ஆதாரமாக சொல்றாங்க, சூரத்துல் பக்ராவிலையும் சூரா ஆல இம்ரானிலையும் கடைசி ஆகிய இரு அத்தியாயங்களும் மறுமை நாளுடைய நிழல் தரும் மேகங்களை போன்று அல்லது அணியணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போல இருக்கும் என்பதாக இந்த இரண்டு சூறாக்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு ஆதாரமாக சொல்றாங்க. இரண்டாவதாக, ஒன்னு செயல்கள் தராசில் நிறுத்தி வைக்கப்படும். இரண்டாவதாக, செயல்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவு ஏடு இருக்குது, அது நாளைக்கு கியாமத்தினாலே தராசு நிறுத்தி வைக்கப்படும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கும் ஒரு ஆதாரமா சொல்றாங்க. அவருடைய செயல்கள் துண்டு சீட்டு இருக்குது, அது நிறுத்தி வைக்கப்படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒரு மனிதர் அழைத்து வரப்படுவார், அவருடைய 99 வினை பதிவேடுகளும் அவரிடத்தில் இருக்கும். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைத்து பதிவேட்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராசுல வைப்பான். ஒவ்வொரு பதிவேடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அவருடைய கண்கள் எவ்வளவு நீளமாக இருக்குமோ, எவ்வளவு பார்வைகள் தூரத்தை தெரியுமோ அந்த அளவுக்கு அவருடைய சீட்டுகள் தூரமாக இருக்கும். அப்ப இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 99 பதிவேட்டுகளை அந்த மனிதரிடத்துல இருக்குது என்பதாக சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவும் இருக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்காக இதையும் சொல்லி காட்டினாங்க. அதே போல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, மூணாவதாக அந்த செயலை செய்த மனிதரே நிறுத்தி வைக்கப்படும். அந்த மனிதர் யார் அமல் செஞ்சாரோ அவரே நாளைக்கு அந்த தராசில நிறுத்தி வைக்கப்படும் என்பதாக ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அவர்கள் தம் தோழர்களிடத்துல சொன்னாங்க, மறுமை நாள்ல ஒரு நல்ல ஒரு கொழுத்த ஒரு மனிதர் வருவார், ஆனால் அவர் அல்லாஹ்விடம் கொசுவின் ரெக்கையுடைய அந்த ரெக்கையை கூட அளவு கூட அவர் சமமாக ஆக மாட்டார், அந்த அளவு கூட எடை அவற்றை இருக்காது என்பதாக. இதுக்கு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் நல்ல கொழுத்தவராக இருப்பாரு, ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு அமலுமே இருக்காது, அதனால அவர் ரொம்ப மிருதுவானவராக அல்லாஹ்விடத்துல கருதப்படுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க. ஆக 3 கட்டங்கள். ஒன்னு, அவருடைய செயல்களே தராசுல வைக்கப்படும், அல்லது அவருடைய ஏடுகள் பதிவேடு என்னென்ன பதிவு செய்யப்பட்டதோ, அவர் என்ன அமல் செஞ்சாரோ அல்லது என்ன தீய காரியங்கள் செஞ்சாரோ அந்த பதிவேடு தராசுல வைக்கப்படும். மூன்றாவதாக அந்த நபரே நிறுத்தி வைக்கப்படுவார் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உங்களுக்கு நாங்க இந்த உலகத்துல தங்கும் இடத்தை கொடுத்தோம்,
வாழ்வாதாரத்தை கொடுத்தோம். வலகத் மக்கன்னாக்கும் ஃபில் அர்த் வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ் கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு நாங்க பூமியில வசிப்பிடத்தை கொடுத்தோம், தங்குவதற்கான இடங்களை கொடுத்தோம், எல்லா வசதிகள் வாய்ப்புகளையும் கொடுத்தோம். வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ், உங்களுக்காக வாழ்க்கை வசதிகளையும் கொடுத்தோம், எல்லா நிஅமத்துகளையும் கொடுத்தோம். ஆனால் கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துறீங்க. எல்லாரும் நன்றி செலுத்தல. நான் கொடுத்த நியாமத்துகளை நன்றி செலுத்துறவங்க ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான். அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நாங்க நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா, வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நாங்க எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதை ஒரு கட்டுக்கோப்புல கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு நியாமத்தை ஒரு மனிதருக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் நாங்கள் எல்லா நியாமத்துகளையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் என்னுடைய முயற்சியால என்னுடைய அறிவால நான் இதை சம்பாதித்தேன், இதையெல்லாம் என்னுடைய திறமையால நான் கொண்டு வந்தேன் என்பதாக சொல்லிக்கொண்டு அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக இந்த உலகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தபடியாக சொல்றான், உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வலகத் ஹலக்னாக்கும், உங்களை நாங்க தான் படைச்சோம், வலகத் ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும், அழகான உருவமைத்தோம், உங்களை அழகான முறையில படைச்சு அதுக்கு அழகான உருவத்தை நாங்க கொடுத்தோம். இதை யார சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்ப மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைச்சிட்டு அல்லாஹ் வராஹ சொல்றான், வலகத் ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும் சும்ம குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார் எல்லாருக்கும் சொன்னான், உஸ்ஜுது லி ஆதம், நீங்க இந்த ஆதமுக்கு மனிதராகிய இந்த ஆதமுக்கு நீங்க சஜிதா செய்யுங்க என்பதாக. ஃபஸஜது, எல்லாரும் செஞ்சாங்க, எல்லா மலக்குமார்களும் செஞ்சாங்க, இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸ் செய்யல. அவன் தன்னுடைய பெருமையால தன்னுடைய அகம்பாவத்தின் காரணமாக நான் எவ்வாறு வராக பெசஞ்சு செய்யக்கூடிய இந்த களிமண்ணுடைய இந்த மனிதருக்கு நான் எவ்வாறு சஜிதா செய்ய முடியும் என்பதாக தன்னுடைய தற்பெருமை அங்கு அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்தினான். லம் யகும் மினஸ் சாஜிதீன், நான் சிரம் பணியக்கூடியவர்கள் இல்ல ஒருவனாக இல்லை என்பதாக அவன் சொல்லி அல்லாஹுடைய கட்டளை நிராகரித்து விட்டான். மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு அந்த இப்லீஸ் இடத்திலே கேட்கிறான், கால மா மனஅக் அல்லா தஸ்ஜுத இத் அமர்துக், நான் உனக்கு ஏவனனே சஜிதா செய்யும்படி ஏவனனே, உன்னை தடுத்தது எதிர்ப்பா. கால மா மனஅக், இப்ப சொல்றான் இப்லீஸ் சொல்றான், கால அன கைரும் மின், நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிற. வ ஹலக்தஹு மின் தீன், ஆனா நீ அவரை படைச்சது களிமண்ணால. களிமண் இருக்குது, அது தாழ்ந்ததாக இருக்கும், நெருப்பு என்னைக்கும் உயர்ந்ததாக இருக்கும் என்பதாக சொல்லி நான் உயர்ந்தவன் என்பதாக தற்பெருமை கொண்டு அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றான். மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவ்வாறாக இப்லீஸை நாங்கள் கியாமத் நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டவனாக விரட்டப்பட்டவனாக நாங்கள் ஆக்கிவிட்டோம் என்பதாக. அதே போல இந்த நெருப்பு இருக்கிறது, அதாவது களிமண்ணை விட நெருப்பு இருக்குது மேலானது என்பதாக அவன் செய்த விவாதம் இருக்குது, அது தவறு என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றான். ஏன்னு சொன்னா ஒரு மண்ணுடைய தன்மை என்னன்னு சொன்னா அது அடக்கமாக, ஒரு சாந்தமாக, ஒரு நிதானமாக, ஒரு நிலையான ஒரு விஷயத்துல இருப்பதான் அந்த இயல்பான விஷயம். அந்த களிமண்ணுக்கு நம்ம எது செஞ்சாலும் அது அப்படியே இருக்கும். ஆனா நெருப்புடைய தன்மை இருக்குது, அது ஒரு எந்த ஒரு இதுமே சீரமைப்பு இல்லாத எங்கிட்டு பறக்கும் என்பதா தெரியாது. காத்துல அங்கிட்டு ஓடும், இங்கிட்டாக பறக்கும். ஆனா அதே போல அது எரித்து சாம்பலாக்குது. அதே போல அதுல வேகம் இருக்குது, அவசரம் இருக்குது. அதை நம்ம எரிச்சுட்டோம்னு சொன்னா வேகமா பரவக்கூடிய தன்மை இருக்குது. அதே போலதான் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி தன்மைகள் இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவ்வாறான அடக்கமான வாழ்க்கை இருந்துச்சு, ஒழுக்கமான வாழ்க்கை இருந்துச்சு, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய அடக்கமான நியாயமான இவ்வாறா பணிவு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. ஏன் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மண்ணால படைத்ததின் காரணமா. மண் என்னைக்குமே ஒரு தாழ்வான இதுலதான் இருக்கும். ஆனா நெருப்பு எங்கிட்ட போகும் என்பதா தெரியாது. அவசரப்படுத்தி பல விஷயங்கள் அது கரியாக சாம்பலாக ஆக்கிவிடும். இதைத்தான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸிடத்திலே சொல்றான், قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها فاخرج انك من الصاغرين.
இப்லீஸே நீ இப்ப இறங்கிரு, சொர்க்கத்திலே உனக்கு இடமளித்து விட்டேன், இவ்வளவு நாள் நீ சொர்க்கத்திலே அனுபவித்து விட்டாய், நீ எப்பொழுது எனக்கு மாறு செய்து விட்டாயோ அப்பொழுது நீ இருப்பதற்கு தகுதி இல்லை, நீ சபிக்கப்பட்டவனாக, லஅன செய்யப்பட்டவனாக, சாபமிடப்பட்டவனாக நீ ஆகிவிட்டாய். எனவே கால ஃபஹ்பித், நீ இதுல இருந்து இறங்கிரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபமா யகூனு லக அன் ததகப்பர ஃபீஹா ஃபக்ருஜ் இன்னக மினஸ் சாகிரீன். நீ இங்க இருந்து கொண்டு தற்பெருமையை கொண்டு இருந்து கொள்றா, இதெல்லாம் உனக்கு உரிமை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற, ஆனா எதுவுமே உனக்கு உரிமை இல்லை. ஃபமா யகூனு லக், இது எதுவுமே உனக்கு இல்லை. ஏன்னு சொன்னா அந்த தகப்பர ஃபீஹா, இதுல இருந்து கொண்டு நீ தற்பெருமை அடிச்சு கொண்டிருக்கிறா, நான் சொல்ற கட்டளைகளை நீ செய்யல, இதனால ஃபக்ருஜ் இன்னக மினஸ் சாகிரீன், நீ சிறுமை அடைந்தவர்ல ஒருவனாக இருந்து விட்டாய் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பிறகு அல்லாஹ்விடத்திலே அந்த இப்லீஸ் சொல்றான், கால அன்திர்னி இலா யௌமி பஅஸூன், எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் அவகாசம் கொடு. நான் எப்படி உன்னுடைய சாபத்தை பெற்றேனோ அதே போல உன்னுடைய சமூகத்தினரையும், ஆதமுடைய மக்கள் யார் யாரெல்லாம் வழித்தோன்றர்கள் வருவார்களோ அவர்களையும் நான் வழி எடுப்பேன். கால அன்திர்னி, எனக்கு அவகாசம் கொடு, இலா யௌமி பஅஸூன், நாளை கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களை நான் வழி கெடுக்கணும். எப்படி நீ என்னை வழி தவற வச்சியோ அதே போல நான் என்னுடைய திறமையால, என்னுடைய ஆற்றலால நான் ஆதமுடைய மக்களை, வரக்கூடிய வழி தோன்றல்களை நான் வழி கெடுப்பேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் சொன்னான், கால இன்னக மினல் முன்தரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒருவனா இருக்கின்றாய், என்ன செய்ய முடியுமோ செஞ்சு கொள் என்பதாக. இங்கிருந்தான் அவனுடைய ஆட்டம் ஆரம்பமாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலிலே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர் இருவர்களையும் படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே விடுகின்றான். அதேபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், قال فبما اغويتني لاقعدن لهم صراطك المستقيم. இதைத்தான் இப்லீஸ் சொல்றான், இறைவா قال فبما اغويتني, என்னை நீ தவறான வழியில விட்டு விட்டதால், என்னை நீ தவறான வழியில என்னை சபித்து நீ விட்டு விட்டதால் நிச்சயமாக உனது நேரான வழியில் அவர்களுக்கு நான் குறுக்கே அமர்ந்து கொள்ள, யாரெல்லாம் உன்னுடைய நேரான வழியில இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நான் இடையில உட்கார்ந்து அவரை வழி கெடுப்பேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டான். பிறகு சொல்றான், ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم, பிறகு நான் அவருடைய முன்னால் இருந்தும் அவர்களுக்கு பின்னால வலதுபுறம் இடதுபுறம் என்று எல்லா பக்கமும் அவர்களை நான் வழி கெடுப்பேன் என்பதாக சத்தியமிட்டு அல்லாஹ்விடத்திலே சொன்னான். ثم لآتينهم, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பிறகு சொல்றான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நீ பல பேரை நீ பாப்ப உனக்கு நன்றிலாம் செலுத்த மாட்டாங்க, எல்லாம் பொடுபோக்கனாக வாழ்வாங்க, நான் வழி கெடுத்ததின் காரணமாக உன்னை மறந்துடுவாங்க. வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அந்த மனிதர்கள் அதிகமானவர்களை நீ நன்றி உள்ளவர்களா பார்க்க மாட்ட, உனக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்க்கையை வாழ்வாங்க, நான் அந்த அளவுக்கு வழி கெடுத்து வச்சிருப்பேன் என்பதாக சவால் விட்டான். இன்னைக்கு இதுதான் நடக்குது உலகத்துல. ஷைத்தான் இப்லீஸ் என்ன உறுதி எடுத்தானோ அவன் அவனுடைய வேலையிலே கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கின்றான். இன்னைக்கு உலகத்தில் உள்ள பல பேர் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எத்தனை பேர் நாங்கள் அல்லாஹுடைய நியமத்துக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஷுக்ர் செய்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவராக சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்க இதற்கான வழிகளை, இதற்கான விஷயங்களை சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்க இவன் 4 வழியில முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் வலதுபுறம் இடதுபுறம் என்பதாக வழி கெடுப்பேன் என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. முன்னால் இருந்து வழி கெடுப்பேன் என்பதற்கு, முன்னால அவனை வழி கெடுப்பேன் என்பதாக, அவனுக்கு முன்பதாக வழி கெடுப்பேன் என்பதாக அதற்கு என்ன விளக்கம் அளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மறுமை விஷயத்துல அவனுக்கு நான் சந்தேகத்தை ஏற்படுத்தும், இது இருக்குதா இல்லையா, மறுமை நாள் உண்மைதானா, நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்பதாக அதுல நான் சந்தேகத்தை போடுவேன். அதுதான் முன்னால் நான் அவனுக்கு சந்தேகத்தை போடுவேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் அளிக்கிறான். அதே போல அவனுக்கு பின்னால் இருந்து நான் என்பதற்கு அவனுக்கு உலகத்துடைய விஷயங்களை சொல்லி சொல்லி இதை செய் அதை செய் அப்படி என்பதாக சொல்லி அவனுடைய உலகத்துடைய விஷயங்களை தூண்ட வைப்பேன். இதன் மூலமாக உன்னை அவன் அல்லாஹுடைய ஞாபகத்தை, அல்லாஹுடைய திக்ர்கள்ல அவன் இருக்க மாட்டான்.
முழுக்க முழுக்க அவன் அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கையை வாழாமல் அல்லாஹுக்கு மாறு செய்தவனாக உலகத்துடைய நோக்கத்தை அடைந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கிறான். அதே போல வலதுபுறத்துல வந்து வழிகெடுப்ப என்பதற்கு விளக்கம் அளிக்கிறாங்க. அவர்கள் மார்க்க விஷயத்துல குழப்பத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், மார்க்க விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் குழப்பம். தராவிஹ் 20 ரக்காத்தான், 8 ரக்காத்தான், நோன்பு இங்கே உள்ளதை பார்த்து பிடிக்கணுமா, பிற இன்டர்நேஷனல் பிடிக்கணுமா என்பதா பல விஷயங்கள்ல குழப்பங்கள். இது ஷைத்தான் அவரிடத்துல போடக்கூடிய ஊசலாட்டங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எனக்கு பிறகு என்னுடைய சிறந்த சமூகம் என்பதாக சொன்னவர்கள் 4 ஹலீஃபாக்கள். அவர் எனக்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய 4 முக்கியமானவர்கள், அதுல ஹலீஃபாக்களை சொன்னாங்க. அப்படி இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்காக சஹாபாக்கள் எவ்வாறாக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இவ்வாறாக மார்க்க விஷயங்கள்ல அவன் உங்களை குழப்பத்தில் ஏற்படுத்துவான். அதே போல இடதுபுறத்துல வந்து குழப்பத்தை, அதாவது இடதுபுறத்துல என்னத்தை தூண்டுவான் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பாவத்தின் மீது மோகத்தை, பாவத்துறை இன்பத்தை உங்களுக்கு சொல்லி சொல்லி பாவத்திலே உங்களுக்கு அதிகப்படுத்துவான், பாவங்களை செய்யுமாறு உங்களை தூண்டுவான் என்பதாக இவ்வாறாக நாலாபுறத்திலும் ஷைத்தான் எவ்வாறாக வழிகெடுப்பான் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க விளக்கம் அளிக்கிறான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், قال اخرج منها مذءوما مدحورا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸை பார்த்து சொல்றான், நீ இங்கிருந்து நிதிக்கப்பட்டவனாக, இங்கிலிருந்து நீ அதாவது குறையுள்ளவனாக, நீ இங்கே துரத்தப்பட்டவனாக இங்கேருந்து வெளியேறு, உனக்கு எந்நேரமும் சாபம் தான், கியாமத் நாள் வரைக்கும் உனக்கு சாபம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல இதையும் சொல்றான், லமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். அதே போல நீ யார் யாரெல்லாம் வழிகெடுத்தியோ, உன்னால யார் யாரெல்லாம் வழிகெடுக்க முடியுச்சோ, லமன் தபிஅக உன்னை யார் யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ, மின்ஹும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அவருடைய சமூகத்திலிருந்து யாரெல்லாம் உன்னை பின்பற்றுவார்களோ, லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன் அவர்கள் எல்லாரும் நான் நரகத்துல ஒண்ணு சேர்ப்பேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் சொல்றான், லஅம்லஅன்ன ஜஹன்னம் யாரெல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டுல வந்தார்களோ, என்னுடைய ஏவல்களை செய்யாமல், நான் சொன்ன விஷயங்களை முழுமையாக கட்டுப்பட்டு நடக்காமல் உலகத்திலே உனக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அவர்களையும் சேர்த்து நரகத்திலே ஆக்குவேன் என்பதா. மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுலயும் சில பேர் சொல்றான், இல்லா இபாதக்கல் முஹ்லஸீன், இல்லா இபாதல்லாஹில் முஹ்லஸீன், யார் தூய்மையாக அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்களோ அப்படிப்பட்டவங்களை தவிர. மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தபடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க விரும்பியதை சாப்பிடுங்க உண்ணுங்க என்பதா சொல்றான். ஆனா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்க போவாதீங்க என்பதாக. நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபதகுனா மினல் ஸாலிமீன், நீங்க 2 பேரும் அநியாயக்காரராக ஆகிவிடுவீங்க என்பதாக. ஆனால் ஷைத்தான் அங்கேயும் உடல, முதல்ல போய் வஸ்வாச போட்டான். ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தானு லியுப்தி லஹுமா மா ஊரியா அன்ஹுமா மின் ஸௌஆத்திஹிமா وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين. ஏன் அல்லாஹ் இதை சாப்பிட வேணாம்னு சொல்லி இருக்கிறான் தெரியுமா? ஏன்னு சொன்னா நீங்க 2 பேரும் மலக்காக ஆகிடுவீங்க, இதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மலக்காக ஆகிவிடுவீங்க. அதே போல இல்லைன்னா இதுல நீங்க நிரந்தரமாக ஆகிவிடுவீங்க என்பதாக அல்லாஹ் நினைச்சு இந்த மாதிரி உங்களை சாப்பிடக்கூடாது என்பதாக, உங்களை நீங்க நெருங்கவே கூடாது என்பதாக சொல்லியிருக்கின்றான் என்பதாக. ஆனால் அவர்கள் இப்லீஸ் சொன்னா, இதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்பதாக நான் இங்க வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், அதனால என் பேச்சை கேளுங்கன்னு. ஆனால் வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன், இப்படியும் சொன்னா உங்களுக்கு நான் நலவை நாடக்கூடியவர்களாக, உங்க 2 பேருக்கும் நான் நலவை நாடக்கூடிய ஒருவனாக தான் இருக்கிறேன் என்பதாகவும் அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலேயும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலேயும் இவ்வாறாக விஷயங்களை சொன்னான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஃபதல்லாஹுமா பிகுரூர், இப்லீஸ் அவ்விருவரையும் அவருடைய வலையிலே ஏமாற்றி விட்டான். எவ்வாறாக வழிகெடுக்க வேண்டும் என்று நாடி இருந்தானோ
அவ்வாறாக இருவரையும் வழிகெடுத்து அவன் தன்னுடைய வலையிலே சிக்க வைத்து விட்டான். பிறகு فلما ذاقا الشجرة بدت لهما سوآتهما وطفقا يخصفان عليهما من ورق الجنة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த மரத்தை சுவைச்சாங்களோ அப்ப அவருடைய வெட்கத்தினால அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவருடைய அதாவது மர்மஸ்தானங்கள்லாம் வெளிப்பட்டுச்சு. எப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருங்க கூடாதுன்னு சொன்னானோ அது வரைக்கும் அல்லாஹ் நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருந்தான். எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறி செஞ்சாங்களோ அல்லாஹ் அந்த நியாமத்தை புடுங்கிட்டான். இதே போலதான் நம்ம எப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை வாழலையோ, அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு நியாமத்தா புடுங்கி கொண்டே செல்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வநாதாஹுமா ரப்புஹுமா அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டான், அழைத்து நான் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னேன், அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா வ அகுல் லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன். உங்களுக்கு இந்த மரத்தை நான் தடுக்கலையா, நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லலையா, வ அகுல் லகுமா நான் உங்களுக்கு சொல்லலையா, நிச்சயமாக ஷைத்தான் லகுமா அதுவும் முபீன் உங்க ரெண்டு பேருக்கும் விரோதியான மிகவும் பகிரங்கமான தெளிவான ஒரு விரோதியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பிறகு உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, காலா ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. உடனே அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சாங்க, யா அல்லாஹ் நாங்கள் தங்களுக்கு தானே நாங்கள் அநீதம் செய்து விட்டோம். அன்ஃபுஸனா وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், எங்கள் மீது நீ மக்ஃபிரத்தை அளிக்காவிட்டால், لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ நாங்களும் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். யார் நஷ்டவாளியாக இருக்கின்றார்களோ அவருடைய கூட்டத்தில் நாங்களும் ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய அதாப தண்டனை பயந்தாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்களும் அல்லாஹ்வுடைய அதாப அல்லாஹ்வுடைய தண்டனை நாங்கள் பயப்பட்டு இருக்க வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ் எதை சொன்னானோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கணும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله.